மேகங்கள் சுழன்று போரின் நிழல் உலகை மூடுகிறது. அசுர அரண்மனையில் இருளாட்சி செய்கிறது. தொலைவில் தெய்வீக வேல் ஒளிர்கிறது. அமைதியுடன் முருகன் வேல் ஏந்தி நிற்கிறார். ஸ்ரீ கந்த புராணம் நாள் 5. சூரபத்மனின் அரண்மனை அச்சத்தின் மையம். அசுர வீரர்கள் பதட்டமாக நிற்கின்றனர். ஒரு தூதன் பயத்துடன் ஓடி வருகிறார். கரும் கல்லாலான சிம்மாசனம் எரிகிறது. அதில் அமர்ந்தார் சூரபத்மன். அவனது கண்கள் தீ போல எரிகின்றன. தூதன் ஆழமாக தலை வணங்குகிறான். பயத்தில் நடுங்கி செய்தி சொல்கிறான். ஒரு தெய்வீக தரிசனம் தோன்றுகிறது. வேல் தீ போல ஒளிர்கிறது. கோபத்தில் சூரபத்மன் முன் குனிகிறான். அவனது நகம் சிம்மாசனத்தை பிடிக்கிறது. சிவப்பு மின்னல் அரண்மனையில் பாய்கிறது. அசுர தளபதிகள் கவலையுடன் பார்க்கின்றனர். சூரபத்மன் மெதுவாக எழுந்து நிற்கிறான். அவன் கோபக் குரலில் கர்ஜிக்கிறான். அரண்மனை முழுவதும் தீ வெடிக்கிறது. அவனது கோபத்தில் சுவர்கள் குலுங்குகின்றன. அசுர படை அச்சத்தில் மண்டியிட்டு வீழ்ந்தது. ஒரே அடியில் தூணை உடைக்கிறான். கரும் சக்தி அவனை சுற்றி சுழல்கிறது. மேலே புயல் மேகங்கள் உருவாகின்றன. மலை உச்சியில் முருகன் அமைதியாக ஒளிர்கிறார். ஒருபுறம் அமைதி, மறுபுறம் கோபம். கோபத்தில் அந்த தரிசனத்தை காட்டுகிறான். அசுர தளபதிகள் முன்னே வருகின்றனர். போர் முரசுகள் முழங்கத் தொடங்கின. போருக்கு தயாராக அசுரர்கள் ஆயுதம் பிடித்தனர். பெரும் கொடிகள் காற்றில் பறக்கின்றன. சூரபத்மன் ஆயுதத்தை உயர்த்துகிறான். அசுரப்படை கோட்டைக்கு வெளியே கூடுகிறது. படைகள் நடக்கும்போது நிலம் பிளக்கிறது. தீப்பந்தங்கள் போர்க்களத்தை ஒளிர்கின்றன. போர் யானைகள் கவசம் அணிந்து நகர்கின்றன. வானில் அசுர வீரர்கள் சுற்றுகின்றனர். சூரபத்மன் படையினுள் நடக்கிறான். அசுரன் கொடிய சிரிப்புடன் நின்றான். மின்னல் தாக்கத்தில் படை முழுவதும் பிரகாசித்தது. போர் முரசின் சத்தம் பள்ளத்தாக்கை அதிரச் செய்தது. அசுர வீரர்கள் ஒரே குரலில் கர்ஜிக்கின்றனர். சூரபத்மன் தொலைவில் உள்ள மலையை காட்டுகிறான். கரும் மேகங்கள் அந்த திசையில் நகர்கின்றன. ஒரு மின்னல் பூமியை நோக்கி பாய்ந்தது. சூரபத்மன் போருக்கு அழைப்பு விடுகிறான். அசுரப்படை போர் முழக்கத்துடன் எழுந்தது. மலை உச்சியில் முருகன் அமைதியாக காட்சியளிக்கிறார். அவரை சுற்றி தெய்வீக பொன்னொளி பரவுகிறது. முருகன் அருகில் புனித மயில் தோன்றுகிறது. கோவில் மணி இனிமையாக ஒலிக்கிறது. அனைத்து பக்தர்களும் முழங்கினர், வேல் வேல் முருகா. முருகன் புயலை எதிர்நோக்கி உறுதியாக நிற்கிறார். பார்வதி தேவி அமைதியாக அனைத்தையும் கவனிக்கிறார். பெரும் யுத்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாளை தேவசேனை உருவாகிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.